ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். திருப்பாவையுள் நூற்றந்தாதிங்கிற தலைப்பில் இன்றைக்கு 7வது பாசுரம். ஆண்டாள் கோஷ்டிக்கு நாயகி ஸ்தானத்தில் இருப்பவள் இந்த தோழி. இந்த பெண் முன்னாடி நடந்து போய் பேசினாதான் கண்ணனை திரும்பி பார்ப்பானா. அப்பேற்பட்ட தேஜஸ்வியான பெண்ணை எப்படி எழுப்புற ஆண்டாள்? வாங்கோ கேட்கலாம். கீசு கீசன் நெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினாலோசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். குடும்பத்துல உள்ளவாளோட கலந்து பேசினாதான் வாழ்க்கை கலகலப்பா அமையுங்கிற அறிவுரைய சொல்றா ஆண்டாள் இந்த பாசுரத்துல. இந்த தோழியை எழுப்புற பிரகரணத்துல 2 அடையாளங்கள் சொல்றா. முதல் அடையாளம் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம். ஆனைச்சாத்தன்னா தமிழ்ல பலியங்குருவி. இந்த பட்சி விடியற்காலம்பர தன்னோட குடும்பஸ்தர்களோட கலந்து பேசித்து அப்படின்னு சொல்றான். அதாவது சப்தமிட்டுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கலந்து சந்தோஷத்தோட பழகினா என்ன ஆகும் அப்படின்னு வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றார். துன்புருவும் தூவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. இந்த குறள்ல அவர் சொல்றார், யாரெல்லாம் இன்பமான சொற்களை தன்னுடைய குடும்பத்தவர்களோட பேசுவாளோ அவளுக்கு துன்பமே கிடையாது, மங்களம்தான் அப்படிங்கிறார் வள்ளுவர். இப்பேற்பட்ட மங்களத்தை இந்த பாசுரத்துல சொல்லி மற்றொரு அடையாளத்தையும் குறிப்பிடுறா ஆண்டாள். காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அப்படிங்கிற அடையாளம். ஆயர்பாடியில கோபிகைகள்லாம் தானே தான் உட்காண்டு தயிர் கடைவாளாம். அப்படி கடையிற போது உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனம் பிரசாங்கனானாம் திவமஸ்பிருதத்வனி தன்னஷ நிர்மந்தன சப்தமே ஸ்ருதக நிரஸ்யதேன நிசாமமங்களம் அப்படின்னு கண்ணனுடைய லீலைகளை பாடிண்டேதான் தயிர் கடைவாளாம். ஸ்திரீகள்லாம் 2-3 மணி நேரம் உக்காண்டு பூஜை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறது சாஸ்திரம். வீட்டு வேலைகளை நாமாவளி சொல்லிண்டே பண்ணினா போரும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்துங்கிற இந்த அடையாளத்துல 3 விதமான சப்தங்கள் சொல்லப்படுறது. தயிர் கடையர் போது தயிரினுடைய ஓசை, அந்த மத்தினுடைய ஓசை, கோபிகைகள் போட்டுருக்கிற ஆபரணத்தின் ஓசை, இந்த 3 ஓசைகள் சொல்லப்படுறது. விடியற்காலம்புற இந்த ஓசைகள் காதுல விழுந்தா அது சுபசகுனம், இவைகள் மங்களமான ஓசைகள் அப்படின்னு பெரியவாள்லாம் பூர்வர்கள்லாம் சொல்லுவா. ஆனா இந்த காலத்துல நம்ம யாருமே தயிர் கடையிறதே இல்லை. அடுத்ததா இந்த பாசுர பெண்மணிய 3 அடைமொழிகளை இட்டு அழைக்கிறான். முதல் அடைமொழி பேய் பெண்ணே. பக்தியில பேய் மாதிரி இருப்பாளாம் இந்த பெண், அதனால இவளை பேய் பெண்ணே அப்படின்னு அழைக்கிறான். பேயனாய் ஒழிந்தேன் எம்பெருமானுக்கே யானும் ஒரு பேயனே அப்படின்னு குலசேகர ஆழ்வாரும் தன்னை பேயன்னு தான் சொல்லிக்கிறார். ஒருத்தர் கேட்டார், எப்பவும் பகவத் ஸ்மரணையோடையே இருந்தா குடும்ப பாரத்தை எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்னார். கரகாட்டம் ஆடுறவாளை போய் பாருங்கோ, அவ ஆடிண்டே இருப்பா. யாராவது தட்டுல காசு போட்டா அதை வாங்கிப்பா, சில்லறை கேட்டா அதையும் எடுத்து கொடுப்பா, அதுக்கப்புறம் விபூதி கொடுப்பா, குங்குமம் கொடுப்பா. ஆனா அவ மனசு மட்டும்
அவளுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா தலையில உள்ள கலசத்து மேலேயே இருக்கும். அந்த மாதிரி தான் கோபிகைகள் கூட இருந்தா. மனசு எல்லா வேலைகளையும் செய்வா, மனசு மட்டும் கண்ணன் கிட்டேயே கொடுத்துடுவா அவள்லாம். அந்த மாதிரி இந்த பெண்ணும் இருந்ததுனால பேய் பெண்ணே அப்படின்னு அவளை அழைச்சா. எப்பவும் பகவான் தியானத்துல தான் இருப்பாய். அடுத்த அடைமொழி நாயக பெண் பிள்ளாய் அப்படிங்கிறா. அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி உடையவள் இந்த பெண்மணி. மூன்றாவது அடைமொழி தேசமுடையாய். கிருஷ்ணனை தியானம் பண்ணி பண்ணி நல்ல தேஜஸ் உடையவளா இருப்பாளாம் இந்த பெண். 16 வயசு தான் சுகபிரம்ம ரிஷிக்கு. கிருஷ்ண தியானம் பண்ணி பண்ணி பிரம்ம தேஜஸோட ஜொலிப்பார் அப்படின்னு சொல்லுவா. இந்த 3 அடைமொழிகளுக்கும் பொருத்தமானவர் யார் அப்படின்னா நம் சுவாமி ராமானுஜர். ராமானுஜருடைய சிகை அழகையும் ரூப லாவண்யத்தையும் வர்ணிக்கிறார் எம்பர் ஒரு பாட்டுல. பற்பமென திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும். பல பலன்னு ரத்த சிகப்பா இருக்கு அவருடைய பாத கமலங்களும் விரல்களும். பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகு. காவி வஸ்திரம் பவித்திரமானது. இவர் உடுத்தின்ற உடனே அதோட பவித்திரம் இன்னும் கூடி போயிடுதான். அழகா இடுப்புல பதிஞ்சு இருக்காது. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன் அழகும். யக்ஞோபவீதம் தோள்கள்ல பல பல பலன்னு ஜொலிக்கிறது. திருதண்டத்தை பிடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு ராஜா செங்கோல் பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். ராஜா தானே அவர். என்ன ராஜா? எதிராஜர். எதிகளுக்கெல்லாம் ராஜா அவர். முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா அழகும். முன்னோர்கள் ஆழ்வார்கள் சொன்னதை அனுபவிச்சுண்டு புன்முறுவலோட இருக்கிற திருமுக மண்டலம் அவருக்கு. கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண் அழகும். கற்பக மரத்துக்கிட்ட போய் நின்னாதான் நம்ம கேட்டது கிடைக்கும். ஆனா எங்கள் ராமானுஜர் பக்கத்திலேயே போக வேண்டாம். அவருடைய கண்கள்ல உள்ள காந்தி கருணை பார்வை நம்மளை இழுக்கும் அப்படிங்கிறார். காரி சுதன்கழல் சூடிய முடியும் கன நற்சிகை முடியும். அழகா தூக்கி வாரி இருக்கக்கூடிய குடுமி, கையில பிடிச்சுட்டு இருக்கிற திருதண்டம், காஷாயம் தரிச்சுட்டு இருக்கிற அழகு, அதை சொல்றது. எப்பொழுதும் எத்திராஜர் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இந்த வடிவழகு என் இதயத்திலேயே இருக்கிறதுனால இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, எனக்கு நிகர் யாருமே இல்லைன்னு பாடுறார் எம்பார் இந்த பாட்டுல. அந்த பாட்டை நம்ம கேட்டு ரசிப்போமே. இப்பேற்பட்ட இவருடைய வடிவழக ஆசையோட எல்லா திவ்ய தேச பெருமாளும் பார்த்துண்டே இருப்பாளாம். இவருடைய வடிவழகு பெருமாளோட ஹிருதயத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட தேஜஸ் உடையவர் நம் எம்பெருமானார். அப்போ தேசமுடையாய்ங்கிற அந்த பதம், அந்த டைட்டில், நம்ம ஆண்டாள் சொன்ன அந்த டைட்டில் நம் ராமானுஜருக்கும் பொருந்துறதே. அடுத்த பதம் பேய் பெண்ணே.
எல்லா திவ்ய தேச பெருமாள்கள் இடத்திலும் அதீத பக்தி உடையவர், பக்தி பேய் கொண்டவர் நம் ராமானுஜர். திருவரங்கத்துல ரங்கனோட கூடவே இருந்து அவருக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்வர். அவருக்கு டெய்லி என்ன தளிக பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்லுவாராம். கொம்பு 5 கொடி 5ன்னு, கொம்புல முளைச்ச காய்கறிகள் 5, கொடிகள்ல முளைத்த காய்கறிகள் 5ன்னு சொல்லி அதை தளிக பண்ணணும்னு கட்டளை இடுவாராம். தளிக பண்ணி பிரசாதம் உள்ள போய் வெளியில வரப்போது அதை திறந்து பார்ப்பார். ஏன் அப்படின்னா, எம்பெருமான் அள்ளி சாப்பிட்ட கை சுவடு தெரியறதா அப்படின்னு பார்ப்பாராம். ஒரு நாளைக்கு அந்த கைங்கரியப்பரர்கள் அதை எடுத்துட்டு வெளியில வரப்போது கேட்கிறார், இன்னைக்கு தயிர் சாதமும் நாகப்பழமும் நீங்க சேர்த்து சமர்ப்பிச்சதுனால ரங்கனுக்கு ஜலதோஷம் பிடிச்சுடுத்து அப்படின்னு காஷாயம் கொடுக்க சொல்லிட்டார். எப்பேற்பட்ட பொங்கும் பரிவு பாருங்கோ ரங்கன் பேர்ல நம்ம ராமானுஜருக்கு. இத பக்தி பேய்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு தடவை பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார் நம் ராமானுஜர். திருவேங்கடமுடையானை பற்றிய ஒரு பாசுரம். எந்தை தந்தை, தந்தை தந்தை தந்தைக்கும், முந்தை வானவர், வானவர் கோனொடும், சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் கார் எழில் அண்ணலே அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுறது, அடக்கிண்டு காலக்ஷேபம் பண்றாராம். சிஷ்யாள்லாம் பார்க்கறா. இவாள்லாம் அணு அணுவா ராமானுஜரை கவனிப்பா. எந்த இடத்துல கண்ணீர் வந்தது அப்படின்னு அவள்லாம் பார்க்கறா. சிந்து பூ மகிழும் திருவேங்கடம்னு சொல்ற போது கண்ணீர் வந்துடுத்துங்கிறத கவனிச்சுட்டா அவள்லாம். காலக்ஷேபம் முடிஞ்சு சிஷ்யாள்லாம் விண்ணப்பிச்சுண்டா, கண்ணீருக்கு என்ன சுவாமி காரணம் அப்படின்னு கேட்டார்கள். திருமலையில புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்கு ஆளே இல்லப்பா. ஏன்னா மலை பிரதேசம், ஒரே காடு, வன விலங்குகள்லாம் அதிகம், பூக்கள்லாம் பூக்கிறது, சிந்து பூ மகிழும் சோலையா இருக்கு. ஆனா புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா ஒரு மாலையை கட்டி சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு பெரியாழ்வாரோ ஒரு தொண்டரடி பொடியாழ்வாரோ இல்லையே அப்படின்னு நினைச்சேன். எனக்கு கண்ணீர் வந்துடுத்து அப்படின்னார். அவ்வளவு பரிவு திருவேங்கடமுடையான் பேர்ல நம் ராமானுஜருக்கு. உடனே அனந்தாழ்வான்கிற சிஷ்யர் கிளம்பிட்டார். நீர்தான் ஆண் பிள்ளை, அனந்தான் பிள்ளை அப்படின்னு அவர் அழைச்சார் நம் ராமானுஜர். இப்படி ஒரு பிரேம பக்தி எம்பெருமான்கள் பேர்ல நம் ராமானுஜருக்கு. அப்போ பேய் பெண்ணேங்கிற சப்தத்துக்கு நம் ராமானுஜர் பொருத்தமானவர் தானே. 3வது அடைமொழி நாயக பெண்பிள்ளாய். நாயகஸ்தானத்துல இருப்பவர் நம் ராமானுஜர். காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு சாலை கிணத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் நம் ராமானுஜர். மனைவி தஞ்சமாம்பாளோட பாதை லௌகீக ஆச்சாரத்துல இருக்குன்னு தெரிஞ்சுட்டார். நேர வரதராஜனுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுப்போம்னு வரதராஜன் சன்னதிக்கு வர, தேவப்பெருமாள் இவரை யதிராஜா அப்படின்னு அழைச்சார். வரதரே நமக்கு சந்நியாசத்தை கொடுத்துட்டார்னு சந்தோஷப்பட்டார் நம் ராமானுஜர். அவருடைய திருவடியில திருதண்டத்தை வச்சார், காஷாயத்தை வச்சார். புஷ்கரணியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு சந்நியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுட்டார்னு வைஷ்ணவ சம்ஹிதை ஸ்லோகத்துல ஸ்ரீ கிருஷ்ணபேமி மகராஜ் சொல்றார் பாருங்க. உபவீதினம் ஊர்வ புன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். யதிராஜராகி தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்திலேயே இருந்துருக்கார். தேஜஸோடு கூடிய யதிராஜரை எப்படியாவது ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிண்டு வந்துடணும்னு ஆசை நம்பெருமாளுக்கு. அதனால ஒரு ஸ்ரீமுகம், அதாவது ஸ்ரீமுகம்னா லெட்டர், அதை எழுதி அனுப்புறார். வரதராஜ பெருமாள் அந்த ஸ்ரீமுகத்தை பார்த்துட்டு சிரிச்சுண்டே சொல்றார், ராமானுஜன் என்னோட பிள்ளையாச்சே, யாராவது பெண்டு பிள்ளைகளை விடுவாளா? அனுப்பலாம் மாட்டேன் போ அப்படின்னு விட்டார்.
அடுத்து ஸ்ரீரங்கத்து அரையர் சுவாமிய தூது அனுப்புறார் ரங்கநாதர். அரையர்கிட்ட சொல்றார், எப்படியாவது கானம் நாட்டியங்களால வரதராஜரை உகப்பிச்சு அதுக்கு சன்மானமா ராமானுஜர் நீ அழைச்சிண்டு வா அப்படின்னு கட்டளை இட்டுட்டார். அவரும் வர பூதத்தாழ்வாரோட ஒரு பாசுரத்துக்கு இசையோட பாடி நடனம் ஆடுறார் அரையர். என்ன பாசுரம் அது அப்படின்னா, அத்தியூரான் பிள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முக்திமறை ஆவான் மாகடல் நஞ்சுண்டான் தமக்கும் இறையாவான் எங்கள் பிரான் அப்படின்னு பாடி அதுக்கு ஏத்தபடி அபிநயம் பண்ணினார் வரதராஜர். ரசிகேந்திரனாச்சே, தலையை ஆற்றினதோட இல்லாம தாளம் வேட போட ஆரம்பிச்சிட்டாராம். சந்தோஷத்துல சன்மானம் என்ன வேணும் அரையரே கேளும் அப்படின்ட்டார். ராமானுஜனை கேள்னு காதுல ரங்கராஜர் முணுமுணுக்கிறாராம் அரையருடைய காதுல. உடனே அரையர் சொல்றார், வரதராஜரே உமக்கு பக்கத்துல நிக்கிற ராமானுஜரை தாரும் அப்படின்னு சொல்லிட்டார். வரதராஜருடைய முகம் அப்படியே சுருங்கி போயிடுத்து. உயிரை கொடுத்தாலும் கொடுக்கலாம், ராமானுஜரை எப்படி கொடுக்கறது? சொல்றார், அரியரே என்னுடைய பையன் அவன், என்னை விட்டு பிரியவே மாட்டான், நானும் அவனை விடவே மாட்டேன். சின்ன வயசிலிருந்தே என்னையே அப்பாவாகவும் அம்மாவாகவும் நினைச்சு வளர்ந்த குழந்தைப்பா அவன். அவனை என்னால பிரியவே முடியாது. இவனை தவிர வேற ஏதாவது கேள்பா அப்படின்னு கெஞ்சறார், அழறார் வரதராஜன். அதுக்கு அரையர் சொல்றார், தரேன்னு சொல்லிட்டே ராமோ துர்நாவி பாஷதேன்னு நீர்தானே சொல்லி இருக்கீர், இப்படி சத்தியத்தை மீறலாமா அப்படின்னு கேட்டார் அரையர். கடைசியா ராமானுஜர் கண்ணீரோட கிளம்புறார். கல்யாணமாகி புக்ககத்துக்கு ஒரு பெண் அழுதுண்டே போறது போல அரையரோட கூடவே போறார் நம் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்துல ரங்கராஜர் வாசலுக்கே வந்து ராமானுஜரை வரவேற்கிறார்னு முதல் பாசுரத்திலேயே நம்ம அனுபவிச்சோம். இப்படி வரதராஜர், ரங்கராஜர், மலையப்பராஜர்னு எல்லா எம்பெருமான்கள் ஹிருதயத்திலையும் இருக்கார் நம் ராமானுஜர். அப்படின்னா இவர் நாயகன் தானே. இப்பேற்பட்ட தேஜஸ்வியான நாயகன் அவதாரத்தை ராமானுஜ நூற்றந்தாதியில பஞ்ச ஆயுதங்களுமே ராமானுஜராக அவதரிச்சது அப்படிங்கிறார் திருவரங்கத்து அமுதனர். அந்த பாசுரத்தை பாருங்கோ. அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் கை ஆழியன்னும் படையொடு நாந்தகமும் படர்த்தண்டும் ஒன் சார்ந்த வில்லும் புடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்று ராமானுஜன் முனி ஆயின இந்நிலத்தே அப்படின்னு அவர் பாடுறார். பகவான் வைகுண்டபதி ஒவ்வொரு ஆயுதங்களையும் ஒவ்வொரு ஆழ்வாராக அவதாரம் பண்ண வச்சார். அவ பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு போயிட்டார். பெருசா ஜீவாத்மக்களுக்காக எந்த காரியத்தையும் அவ சாதிக்கல. அதனால பஞ்ச ஆயுதங்களையும் சேர்த்து அனுப்பி ஜகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக ராமானுஜரை அனுப்பிட்டார் வைகுண்டபதின்னு பாடுறார் அமுதனார் இந்த நூற்றந்தாதி பாசுரத்துல. ஆண்டாள் இந்த பாசுரத்துல குடும்பத்துல உள்ள எல்லோருடனும் கலந்து பேசினால் மங்களம் உண்டாகும்னு சொன்னா, அதையே நம் ராமானுஜரும் அனைத்து பேர்களிடத்திலையும் கலந்து பழகி சரணாகதி மார்க்கத்தை நிலைநாட்டி சகலரும் மங்களமாக வாழ வழி செய்தார். ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கும் அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் கையாழி என்னும் படையொடு நாந்தகமும் படர்தண்டும் ஒன் சார்கவில்லும் புடையார் புரி சங்கமும் இந்த பூதலங்காப்பதற்கென்றிடையே இராமானுசமுனி ஆயின இந்நிலத்தே.